வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஏதாமல்ல அங்கேற்கனி உடனான செந்தமிழ் சொக்கன் திருவருட்கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள், ரிஷிமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அருளி செய்திருக்கிறார்கள். சில விஷயங்கள் நம்முடைய மனம் மெய் வாக்கினாலே அங்கீகரிக்கப்படும், சில விஷயங்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டார். இன்றைய தினம் உலக ஜோதிடர்கள் தினம். உலகத்தால் ஜோதிடர்களை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உன்னதமான நாள். என்னை பொறுத்தவரை ஜோதிடர்கள் அவர்கள் தவறு செய்யாதவரை, அவர்கள் மனமறிந்து தேவையில்லாத ஒரு பரிகாரம், தேவையில்லாத ஒரு செலவு அந்த கர்த்தாவுக்கு ஏற்படுத்தாத வகையிலும் உங்களுடைய ஜோதிடம் உங்களுக்கு பலிக்கும். உங்களுடைய ஜோதிடம் உங்களுடைய வாழ்வாதாரத்தையோ உங்களுடைய மேன்மையோ குறைக்காது என்பது என்னுடைய நம்பிக்கை. ஒரு சிறிய நிகழ்ச்சி. முஸ்லீம் ராஜா ஒரு முறை திருச்சியில் இருக்கிற எல்லா ஜோதிடர்களையும் கூப்பிட்டு, நான் எந்த வழியாக போனால் மலைக்கோட்டை, அந்த மாணிக்க விநாயகர், சறுக்குப்பாறை என்று 2 வழிகள் இருக்கிறது மலைக்கோட்டைக்கு மேலே போவதற்கு. எந்த வழியாக நான் இன்றைக்கு போவேன் என்று ஜோதிடர்களிடம் கேட்டபோது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்லியிருக்கிறார். அதிலே ஒரு ஜோதிடர், காமாட்சி ஜோசியர் என்று நினைக்கிறேன், அவர் நீங்கள் ஒரு இடிந்த வீட்டை இடித்து விட்டு அது வழியாக போவீர்கள் என்று பதில் சொன்னார். அன்றைக்கு அப்படி தான் போயிருக்கிறார். போய் அவர் வெற்றி பெற்று வந்திருக்கிறார் அந்த ராஜா, இந்த முஸ்லீம் ராஜா. அதனால் அவருக்கு மலைக்கோட்டையில் ஒரு பகுதியை அவருக்கு தானமாக கொடுத்துருக்கிறார். கொடுத்தபோது அந்த ஜோசியர் சொல்லியிருக்கார், நான் பூஜை பண்ணுகின்ற இந்த அம்பாளை வைப்பதற்கு எனக்கு ஒரு இடம் வேண்டும். உடனே இவர் எந்த இடத்துல இடித்து வெளியே போனாரோ அதன் வாசலுக்கு ஒரு பகுதியை கொடுத்துருக்கிறார். அந்த இடத்துல அவர் பூஜை செய்த அந்த ராஜகாளியம்மனை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த கோயில் இருக்கிறது. மன்மதன் கோயிலோடு இணைந்து இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு ஒன்று தான் தெரியும், மாணிக்க விநாயகர் தான். மலைக்கோட்டை மேலே ஏறி போய் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டால் 40 வருஷம் ஆச்சுமா. ஏன்னா எனக்கே 30 வருஷம் ஆயிருக்கு. நாம் இந்த அங்கங்கே ஒரு கோயில் வச்சுருக்கான் அப்படின்னா அந்த காலத்தில் வைக்க முடியாது. அந்த நகர கட்டுப்பாடு, நகர வாஸ்து, நகரத்தின் உள்ள எல்லை தேவதை, இதெல்லாம் பார்த்து இதுக்கெல்லாம் இடைஞ்சல் இல்லாமல் தான் ஒரு கோயில் இருக்க முடியும். ஒரு சின்ன சமாச்சாரம். பிடாரி மருதாயி அம்மன் அப்படின்னு ஒரு எல்லைசாமி கோயில் இருக்குது. அதுக்கு கொடி ஏறி, அது தேர் ஏறி, அது கொடி இறங்கினதுக்கப்புறம்தான் மலைக்கோட்டை தாய்மான சுவாமியோடைய தேர் கொடி ஏறும். அதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா,
அந்த அம்பாள் பிறந்ததாக இன்றும் நம்பப்படுகிற ஒரு இடம் திருச்சியில் இருக்குது. இந்த அம்பாள் இந்த உற்சவம் 3 நாள் 4 நாளில் வந்து அங்கே இருந்து அங்கிருந்து ஊர்வலமாக குதிரை வாகனத்தில் புறப்பட்டு போகும். அந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை அந்த அம்பாள் ஜனனமான அந்த கட்டடத்தில் போய் தெரிவித்து நீங்கள் ஒரு சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் 90% குறையும். இப்போது இந்த ராஜகாளி அம்மன் இந்த நிகழ்ச்சி நடந்தது புரட்டாதி நட்சத்திரத்தில். அதனால் அந்த அம்பாளுக்கு புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணியிருக்கா. இன்னமும் கோயில் சின்ன கோயில், ஆனால் அம்பாள் அவ்வளோ வரப்பிரசாதியாக இருப்பாள். இந்த அம்பாளை கும்பிடுவதனால் என்ன லாபம்? செவ்வாய் தோஷம், செவ்வாயினால் திருமணம் நடைபெறாமல் இருப்பது, செவ்வாயினால் வீடு வாசல் வாங்காமல் இருப்பது, இந்த செவ்வாய் ஏதோ ஒரு பாவ கிரகத்தோடு இருக்குதுன்னு வச்சுப்போம், ராகு கேது, இந்த மாதிரி பாவ கிரகங்களோடு இருந்ததுன்னா இந்த கோயிலுக்கு போனால் அது சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம், 2 ராசியில் இருக்கும். இப்போ மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த மாதிரி ராசிக்காரர்கள். அதே மாதிரி குரு பலன் வராதவர்கள், குரு பலன் வந்து போனவர்கள், திருமணத்தில் நல்ல வேலை கிடைக்காதவர்கள், இவர்கள்லாம் அந்த ராஜகாளியம்மனை கும்பிட்டா ரொம்ப விசேஷம். இதில் ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், மீனம், இந்த ராசிக்காரர்கள் தான் இந்த ராஜகாளி அம்மனை கும்பிடுவதன் மூலமாக நல்ல ஒரு பலனை பெறுவார்கள். இன்றைக்கி விசேஷம். இன்றைக்கி வீடியோ போடுற ஐடியா இல்லை. உலக ஜோதிடர்கள் தினம் அப்படின்னு இன்றைக்கி காலையில் பார்த்தேன். ஜோதிடர்கள் வலுவாக இருந்த காலங்கள் இருக்கிறது. அதை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். யார் யாரால் முடியுமோ அவள்லாம் போய் இந்த ராஜகாளி அம்மனை தரிசனம் பண்ணுங்க. என்னுடைய பேத்தி சிங்கப்பூரில் எம்எஸ் பண்ணணும் அப்படின்னு பரீட்சையெல்லாம் எழுதினா அவளுக்கு ஒரு 5 மார்க்கில் போயிடுது. அப்போ நான் யோசித்தேன், என்னடா இது, நாம் இவ்வளோ பூஜை பண்ணியிருக்கோம், கரெக்டாக தான் எல்லாம் பண்ணியிருக்கோம், அப்புறம் எப்படி போயிடுது? உடனே நான் போய் நீ ஒன்றும் கவலைப்படாத, இதை விட நல்ல காலேஜ் உனக்கு கிடைக்கும், நீ அப்ராடில் தான் படிக்கிற. அதான் பார்த்தேன், அப்ராடில் அவளுக்கு படிக்கிறதுக்கு அவளுக்கு வேலை பார்க்கறதுக்கு உண்டான யோகியதைகள் ஒரு 12 வருஷம் இருந்தது. அதனால் அதை யோசித்து நான் என்ன பண்ணேன், நீ எப்படியும் நீ அப்ராடுக்கு போகிற, அதனால் நீ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி வேறு ஏதாவது காலேஜை பாரு அப்படி. அப்போ திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது, என்னுடைய வாக்கு பலிக்க வேண்டும். நான் என்ன பண்ணேன், நான் பார்த்தேன், நேராக இந்த கோயிலுக்கு போய் ஒரு 3 புரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த மாதிரி என் பேத்திக்கு இதை விட நல்லா காலேஜ் ஆகணும். அவளுக்கு மனசில்
இந்த காலேஜ் கிடைக்கலங்கிற வருத்தம் இந்த வாழ்க்கையில் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஒரு 3 புரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு போய் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு, இல்லை ஒரு தோல்வி நமக்கு இனிமேல் வராமல் இருக்கணும்னா கும்பகோணத்துலேருந்து வைத்தீஸ்வரன் கோயில் போகிற வழியில் திருப்பனந்தாள், பந்தநல்லூர் அந்த வழியாக போனால் மணல்மேடுன்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த மணல்மேடு கிராமத்துக்கு பக்கத்தில் இலுப்பப்பட்டு அப்படின்னு ஒரு கிராமம். பழமண்ணிய படிக்கரை அப்படின்னு ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். அங்கே 5 லிங்கங்கள் இருக்கிறது. பஞ்சபாண்டவர்கள் பூஜை செய்ததாக சொல்லப்படுகிற 5 லிங்கங்கள். 5 லிங்கங்களுக்குள்ள வந்து அர்ஜுனன் லிங்கத்துக்கும் தர்மருடைய பூஜை பண்ண லிங்கத்துக்கும் அம்பாள் இருக்கிறது. திரௌபதியை தனியாக பூஜை பண்ணின இரட்டை பிள்ளையார் இருக்கு. நான் போய் அந்த கோயிலில் போய் ஒரு பிரார்த்தனை பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணி 5 லிங்கத்துக்கு அந்த 5 அர்ச்சனை பண்ணி அந்த தர்மர் பூஜை பண்ண சுவாமி அம்பாள், அர்ஜுனன் பூஜை பண்ண சுவாமி அம்பாளுக்கெல்லாம் ஒரு அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி எல்லாம் பண்ணேன். இந்த ஜோதிடம் பலிக்கும் என்பதற்காக சொல்கிறேன். அவளுக்கு அமெரிக்காவில் இருக்கின்ற மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அவளுக்கு சீட்டு கிடச்சிது. எம்எஸ் படித்தா. இப்போது அங்கே வேலை பார்க்குறேன். நம்ம வழக்கம் போல் ட்ரம்ப்பு ஏதோ பிரச்சனை பண்ணி H1B விசா கிடைக்குமா கிடைக்காதா, அவள் அமெரிக்காவிலே இருப்பாளா, திரும்பி இங்கே வந்துடுவாளா, என் பொண்ணு ஒரே புலம்பு. சிங்கப்பூரில் அந்த சௌகரியமாக இருந்திருப்பா, நீ அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாவல. கொஞ்சம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அமெரிக்காவில் தான் அவள் இருப்பாள். அவளுக்கு 12 வருஷம் இருக்குது. ஒன்றும் ஒரு நாள் 2 நாள் கிடையாது திரும்பி வரத்துக்கு. அமெரிக்காவில் இல்லைன்னா ஆஸ்திரேலியா போக போகிறான், ஆஸ்திரேலியா இல்லைன்னா இங்கிலாந்து போக போகிறான். ஆக மொத்தம் அவள் இந்தியாவுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு. அப்போது தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அது ஆக்சுவலாக ராகுகேது க்ஷேத்திரம். அது ராகுகேது பரிகார க்ஷேத்திரம். கத்திரிநத்தம்னு சின்ன கிராமம். சுவாமி பார்த்தா ரொம்ப ஆஜானுபாகுவாக இருப்பார். பானம் ரொம்ப பெருசாக இருக்கும். சோழ ராஜாக்கள் ராகுகேதுவுக்காக கட்டப்பட்ட கோயில். சப்தரிஷி சேத்திரம். சப்தரிஷிகள் பூஜை பண்ணியிருக்கா. அந்த கோயில் கண்டுபிடிச்சி நான் போய் அந்த சிவாச்சாரியார்கிட்ட இந்த மாதிரி என் பேத்திக்கு H1B விசா ட்ரா இன்றைக்கி அவளுக்கு கிடைக்கணும், 6 மணிக்கு ட்ரா, நீங்கள் வந்து 6 மணிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுப்போம். அவர் சொன்னார் சிவாச்சாரியார் 6 மணிக்கு ட்ரான்னா 5:30 மணிக்கு 5:45க்கு அர்ச்சனை பண்ணணும். 6 மணிக்கு ட்ரானா அந்த முதல் ட்ராவில் அந்த லக்னம் மாறி போயிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோஜனை சொன்னார். எனக்கு வந்து 6 மணிக்கு ட்ரானா 6 மணிக்குன்னா அது ராத்திரி 11 மணி வரைக்கும் போகிறது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் இருந்தது. சரி, அப்புறம் நான் பார்த்தேன். சரி, 6 மணிக்கு ஒரு அர்ச்சனை, அவர் சொன்ன மாதிரி இப்போது ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு தேங்காய் பழம் வாங்கி 6 மணிக்கு மேலே நம்ம சௌகரியத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம், அவர் ஏதோ ஒரு இதுவாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி 5:50க்கு ஒரு அர்ச்சனை பண்ணியாச்சு. 4:45 கொடுத்தேன். 10 நிமிஷத்தில் அர்ச்சனை பண்ணி கொடுத்தேன். அந்த சுவாமியை நான் பிரதர்ஷனம் செய்து கொண்டு வரும்போது மணி 6. 6:02க்கு என் பொண்ணு மெசேஜ் போட்டுவிட்டா, H1B விசாவில் முதல் டிராவில் முதலில் அவளுக்கு கிடைத்து விட்டது. எவ்வளோ பெரிய விஷயம்! ஜோதிடம் பலிக்கும், வாக்கு பலிக்கும். ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய லௌகீக எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாமல் நாம் ஒரு பரிகாரம் சொல்லணும். குழுமான வரைக்கும் அந்த பரிகாரத்தை நாம் பண்ணப்படாது. ஒரு நவகிரகம் பண்ணணும்னு எழுதி கொடுத்தோம். அப்போ யாரையாவது ஒரு சிவாச்சாரியாரை வச்சு பண்ணிக்கட்டும்.
நீங்கள் சில நவகிரக ஹோமம் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த நவகிரக ஹோமத்துக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டு 2000 ஆகும், 3000 ஆகும், 7000 ஆகும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்றைக்கோ நவகிரக ஹோமத்தில் மிச்சமான சாமான்லாம் கொண்டு போய் அங்கே ஹோமம் பண்ணுறது. அந்த மாதிரியான ஒரு வேலையை நீங்கள் செய்தீர்கள்னா அந்த நிகழ்வு பலிக்காது என்பதை தாண்டி உங்களுக்கும் அது நஷ்டத்தை கொடுக்கும் என்று இந்த நல்ல நாளில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி யார் யாரெல்லாம் முடியுமோ அவர்கள் திருச்சி ராஜகாளியம்மன் கோயிலை தரிசனம் பண்ணி கத்திரிநத்தம் காளகத்தீஸ்வரர் ஞானாம்பிகை சமேத காளகத்தீஸ்வரரை தரிசித்து இன்புற வேண்டுமாக எல்லாம் வல்ல மற்ற வாழ்க்கொள்ளமையுடனான தாயான ஈசனை பிரார்த்திக்கிறேன். ராம் ராம்.